ஹலோ! ஃப்ரீயா தமிழ் புக்ஸ் கிடைக்கிறதுக்கான 6 ஆப்ஸ பத்தி இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஆனா, இதுக்கு முன்னாடியே வந்து நான் அந்த ஃப்ரீ ரீடிங் சீரீஸ்ல வந்து ஃப்ரீயா தமிழ் புக்ஸ் படிக்கிறதுக்கான 3 வெப்சைட்ஸ், ஃப்ரீயா புக்ஸ வந்து சம்மரைஸ் பண்ணி ரீட் பண்றதுக்கோ, இல்ல கேட்கறதுக்கான ஆப்ஸ், பிளஸ் ஃப்ரீயா இங்கிலீஷ் புக் கிடைக்கிற ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய வீடியோஸ் பேசியிருக்கேன். ஸோ அதோட பிளேலிஸ்ட்ல இதையும் நான் சேர்த்துடுறேன். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டதுன்னா அந்த வீடியோஸும் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து நான் ஆண்ட்ராய்ட் மொபைல் தான் வச்சிருக்கேன். ஸோ Play Storeல இருந்தது. அண்ட் அதில கிளிக் பண்ணி பார்த்தப்போ அவைலபிள் ஆன் Play Store அண்ட் iOSன்னு போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு iPhone யூஸ் பண்ற ஆளா இருந்தாலும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். மேபி ஏதாவது இல்ல அப்படின்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து வேற ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது சஜெஸ்ட் பண்றேன் iOSக்கு. நான் முதல்ல சொல்லப் போற ஆப் உடைய பேர் வந்து தமிழ் புத்தகம் அப்படிங்கிற ஆப்புங்க. ஸோ இந்த ஆப்ப வந்து ஓப்பன் பண்றப்போ இந்த மாதிரி அதுல வந்து கேலண்டர், திருக்குறள், தமிழ் அகராதி எல்லாமே இருந்தது. இதுல வந்து புக்குக்கு போறதுக்கு முன்னாடி இன்ட்ரஸ்டிங்கான விடுகதைகள் சிலது என் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சுங்க. ஆக்சுவலி இதுல வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணப்போ அதுவே டைமர்லாம் ஓடிட்டு இருந்தது. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கெல்லாம் ஆன்சர் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அண்ட் இதுவும் வந்து பட்டுப்பை நிறைய பவுன் காசுகள் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஆன்சர் மிளகாய் வத்தல். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த ஃபன்னியா ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல வந்து இருந்தது. ஸோ புத்தகங்கள் கேட்டகரிக்கு நம்ம வர்றப்ப வந்து நெறைய கேட்டகரிஸ் இருந்தது. நாவல், சிறுகதைகள், இலக்கியம், கவிதைகள் அண்ட் ஆன்மீகம், மதம் சம்மந்தப்பட்டதும் இந்த எல்லா ஆப்ஸ்லயுமே இருந்தது. பட் நான் வந்து இந்த மதம், ஆன்மீகம் இது சம்மந்தப்பட்ட எந்த புக்கையுமே இதுல ரெஃபர் பண்ணல. நம்ம அத ரெஃபர் பண்ணவும் போறது கிடையாது எந்த வீடியோலயுமே. அண்ட் இதுல வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுன புத்தகம் வந்து பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற புத்தகம்ங்க. பாரதியார் அவர்கள் எழுதினது. இது வந்து டெஃபினட்டா எல்லாருமே வந்து ஒரு தடவையாச்சும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு புத்தகம் இது. சூப்பரா இருக்கும் பாஞ்சாலி சபதம். அதாவது அந்த பொண்ணு வந்து என்னென்ன பேசுறா, அந்த சபையில வந்து எல்லாரும் இப்படி புடிச்சு அசிங்கப்படுத்திட்டாய்ங்க, எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டாய்ங்க. என்னென்ன அந்த பொண்ணு பேசுறா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. தமிழ் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாரி தான் இருக்கும். பட் நம்ம டெஃபினட்டாவே அந்த வலிய கடத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சில வார்த்தைகள் மூலமா சில பேருக்கு வலிய கடத்துறது அப்படின்ட்டு. அது வந்து இந்த புத்தகத்துல ரொம்பவே அழகா பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா வந்து எனக்கு அந்த சிறுகதைகள் செக்ஷன்ல வந்து புதுமைப்பித்தன் சார் தெரிஞ்சாரு. அதுவே நமக்கு ஒரு பெரிய இதா இருந்தது. அண்ட் இது வந்து ஒரு ஃபன்னி நகைச்சுவை அப்படிங்கிற டாபிக்ல கொஞ்சம் 4 புக்ஸ் தான் இருந்தது. பட் இதுல நான் டெஃபினட்டா ட்ரை பண்ணுவேன்னா, நம்ம சிறுகதைகள் ட்ரை பண்ணலாம் அண்ட் நம்ம நாவல்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாவல்கள்ல வந்து இதுல இன்ட்ரஸ்டிங்கான ஒரு புத்தகம் வந்து பிரதாப முதலியார் சரித்திரம் இருந்தது. பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, தமிழ்ல எழுதப்பட்ட முதல் முதல் நாவலுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமெல்லாம் நாவலே கிடையாது தமிழ்ல. தமிழ் அப்படின்னா வந்து இலக்கியம், அப்படி இல்ல அப்படின்னா வந்து கவிதைகள். இலக்கியம் அப்படிங்கிறது இந்த ஹார்ட்கோர் இலக்கியம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது மட்டும் தான் இருந்திருக்கு. ஆனா பிரதாப முதலியார் சரித்திரம் வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழ்ல கதையெல்லாம் கூட நம்மளால எழுத முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நேர்த்தியா நெறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் தான் தமிழ்ல கதைகள் எல்லாமே வர ஆரம்பிச்சுச்சு. இல்லன்னா நம்மலாம் இன்னைய காலம் வரைக்கும் வந்து இந்த கவிதைகள், அந்த அதாவது நான் ஃபிக்ஷன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு அதாவது தொடர்கதையா இல்லாம தனித்தனி செக்ஷன்ஸா எழுதுறது. அது மட்டும் தான் முன்னாடிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுல அடுத்ததா வந்து கல்கி சாருடைய நெறைய புத்தகங்கள் இருந்தது. கல்கி சாருடைய அலைஓசை இருந்தது. கல்வனின் காதலி இருந்தது. ஏன்னா நமக்கு கல்கி சார் அப்டின்னாலே வந்து நமக்கு இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது மனசுல ரொம்ப பதிஞ்சு போயிடுச்சு. பட் இந்த வீடியோல நான் காட்டப் போற மிச்ச ஆப்ஸ்லயுமே வந்து நெறைய கல்கி சாரோட புத்தகங்கள் இருக்கு. நீங்க கல்கி சாரோட புத்தகங்கள் பொன்னியின் செல்வன் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சோழமலை இளவரசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கல்வனின் காதலி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து ஆக்சுவலி ஒரு படமாவும் வந்திருக்கு. நீங்க படம் பார்க்கறது அப்படின்னா கூட பார்க்கலாம். பட் என்னன்னா, அந்த புக் ரீட் பண்றப்ப அது கொஞ்சம் வேற மாரி இருக்கும். அது வந்து ஹிஸ்டாரிக்கல் கதையெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு நார்மல் கதை தான். அப்புறம் கல்கி சாருடைய சிறுகதைகளும் நல்லாருக்கும். ஒரு பெரிய தொகுப்பு. நம்ம கலைஞர் லைப்ரரி ரீடிங் லேப்அப்லலாம் நான் காட்டியிருப்பேன். ஒரு இவ்ளோ பெரிய புக் இருந்தது. பட் அது பெருசா நமக்கு செட் ஆகல. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டெஃபினட்டாவே ட்ரை பண்ணலாம். காப்பியங்கள் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து சிலப்பதிகாரம் இருந்ததுங்க. இதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. அதாவது அவங்க 2 பேரும் வந்து மதுரைக்குள்ள போறப்ப, அந்த ஊடால இருந்த அந்த மரங்கள்லாம் வந்து வாரல் வாரல்ன்னு கையசைச்சு சொல்றதா வந்து புக்கோட ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருப்பாங்க. பட் நமக்கு அந்த டீட்டெயிலா படிக்கிறப்ப தான் தெரியும். அது வந்து ஏன் அப்படி சொன்னாங்க. ஏன்னா இங்க வந்து அவங்க வாழ்க்கையே போயிரும்டா அப்படிங்கிறத சிம்பாலிக்கா வந்து அந்த ஒரு கட்டத்திலே ஆசிரியர் அவர்கள் வந்து காட்டியிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து முதல் ஆப். 2வது ஆப் வந்து தமிழ் பொழுதுபோக்கு கதைகள் அப்படிங்கிற ஆப்புங்க. இதுக்கு வந்து ஹரிசான்டல் இது வரல ஆக்சுவலி. இது வெர்டிகலா மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து ஸ்க்ரீன்ல சைட்லயே டிஸ்ப்ளே பண்ணிடுறேன். நீங்க அப்படியே பார்த்துக்கலாம். இதுல வந்து பொழுதுபோக்கு கதைகள் அப்படிங்கிறதுனால எல்லாமே ஃபன்னான கதை தான். தெனாலிராமன் கதைகள், அக்பர் பீர்பால் கதைகள், முல்லா கதைகள், அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்னியான கதைகள். இது ஆக்சுவலி வந்து அடல்ட்ஸ்க்கு சூட் ஆகுமா அப்படின்னா, அடல்ட்ஸ்க்கு சூட் ஆகும். பட் குழந்தைங்களுக்கு வந்து பயங்கரமா சூட் ஆகும். இல்ல நீங்க வந்து இல்ல நான் வந்து படிக்கணும். பட் வந்து எனக்கு இந்த மாதிரி கஷ்டமான கதைகள்லாம் வேணாம். ஏதாச்சும் ஃபன்னா இருக்கணும் அப்டின்னா, அதெல்லாம் டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, வேல்யூஸ் இம்பார்ட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த வந்து நகைச்சுவையோட சேர்த்து இந்த கதைகள்லாம் வந்து ரொம்பவே அழகா பண்ணியிருக்கோம். அதுலயும் இந்த பரமார்த்த குரு கதைகள்லாம் வந்து
அதோடைய பேஸ்ல என்னாச்சும் வாழ்க்கையில எல்லாருமே ஒரு தடவையாவது படிக்கணும். அதாவது "கேனப்பை ஊர்ல கிறுக்கு பையன் நாட்டாமன்னு" சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான். ஒரு குருவும் லூசா இருந்து, அவருக்கு வாழ்க்கப்பட்டு வந்த 5 சிஷ்யர்களும் லூசா இருந்தாங்கன்னா, பயங்கரமா ஃபன் பண்ணியிருப்பாய்ங்க. அதெல்லாம் இப்ப படிச்சா கூட நமக்கு பயங்கரமா சிரிப்பு வரும். எல்லாம் சேர்ந்து ஆத்த கலப்பாய்ங்க. ஆறு யாரோ ஒருத்தர முழுங்கிருச்சு அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாரும் உட்கார்ந்து எண்ணுவாய்ங்க. எண்றவன் அவன விடுத்து மற்ற எல்லாரையும் எண்ணுவான். ஐயோ! எப்படி என்னாலும் 6 வரணும், 5 தானே வருது, 5 தானே வருதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பானுங்க. அடுத்ததா வந்து இதுல ராமாயண கதைகளும் இருந்தது. ராமாயண கதைகள் வந்து ஒரு ஒரு செக்ஷன் வைஸ் குடுத்திருந்தாங்க. இப்பதான் இந்த ராமாயணமும் வேற எடுக்க போறாங்கல்ல. 900 crore பட்ஜெட்ல எடுக்க போறாங்கல்ல. இதுல ஆக்சுவலி ராமாயணத்துக்கு வந்து ஒரு தனி ஆப்பே இருக்கு. அதே நான் வந்து இந்த வீடியோல காட்டியிருக்கேன். ராமாயணத்த மட்டுமே சொல்ற மாரி. அந்த காண்டங்கள் வரும் இல்லைங்களா? கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம். அது வைஸா அவங்க வந்து குரூப் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் அதையும் வந்து காட்டுறேன் இந்த வீடியோலயே. அப்புறம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி இந்த தெனாலிராமன் கதைகள், அக்பர், பீர்பால் கதைகள். அவங்கலாம் வந்து எவ்ளோ இன்டெலிஜென்ட்டா இருந்திருக்காங்கல்ல. இதோட சேர்த்து மரேந்திரராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர வந்து ஒரு அட்வொகேட்டா காட்டியிருப்பாங்க. என்ன கேஸ் அப்படின்னாலும் அவர்ட்ட கொண்டு போய் குடுத்தா அவர் வந்து டக்குன்னு தீர்த்து வச்சுருவாரு. கோர்ட்ல வாதாடி தீர்த்து வைக்கிறது அப்படிங்கிறத விட, அவர்கிட்ட கிளையண்ட் வர்றத வச்சு அவர் கண்டுபிடிச்சுருவாரு. உண்மை சொல்றானா, பொய் சொல்றானா. நான் 2 தரப்பு கிளையன்ட்டுமே அவர்கிட்ட தான் வருவாங்க. இங்க பாருங்க, இவ வந்து என் வீட்ல இருந்த கோழிய திருடிட்டு போயிட்டா. இவ வந்து இப்படி பண்ணிட்டா, வீட்டு வாசல்ல சேத்து அடிச்சுட்டு போயிட்டா. சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் அவர் எப்படி சால்வ் பண்றாரு அப்படிங்கிறது தான் வந்து கதை. பிளஸ் இதுல வந்து நம்ம வந்து காப்பிரைட் ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா புது புக்ஸ வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது, அது ஒரு அது வந்து நம்ம ப்ரமோட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். அது பண்றது தப்பும் தான். பட் அத வந்து நம்ம ஓப்பனா ஒரு 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 பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு இந்த மாரி பாருங்க இதெல்லாம் ஃப்ரீ பிடிஎஃப் இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ இதுல நான் சொன்ன எல்லாமே வந்து காப்பிரைட் ஃப்ரீ தான். அதாவது எழுதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் மேல ஆயிருச்சு. ரைட்டர்ஸும் வந்து டெஃபினட்டாவே இறந்து போயிட்டாங்க. அதனால வந்து நீங்க இதெல்லாம் தாராளமா படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இது. அப்புறம் வந்து 2 ஒரு கிளாசிக் டைப் ஆஃப் கதைகள் இருந்தது இதுல. சிவகாமியின் சபதமும், அம்மா வந்தாளும். சிவகாமியின் சபதத்துல எப்படி எத்தனூண்டா சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கே ஒரு மாரி டவுட்டா இருந்தது. பட் நல்லா தான் இருந்தது ஆக்சுவலி. அடுத்ததா நான் சொல்லப்போற ஆப் வந்து ஈயாடு அப்படிங்கிற ஆப்புங்க. ஆக்சுவலி இந்த ஈயாடு அப்படிங்கிற ஆப்ல வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜஸுமே இருந்தது. நான் வந்து முதல்ல தமிழ் தான் செலக்ட் பண்ணி பார்த்தேன். சரி என்ன வருது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. வரதராசனார் அவர்களுடைய கதைகள்லாம் நெறைய இருந்தது. வரதராசனார் வந்து இஸ் எட் அனதர் அமேசிங் ரைட்டர். பட் தமிழ்ல வந்து நம்ம பெருசா அவர பத்தி பேசினது கிடையாது. நம்ம ரொம்ப கம்மியா தான் பேசியிருக்கோம். இதுல பாருங்க லாசரஸ் சாரோட அபிதாலாம் இருக்கு இதுல. அது வந்து லாசரஸ் சார் வந்து அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் ஒரு மாரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். பட் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்ல வந்து ஒரு அமேசிங்கான ரைட்டர் அவரு. ஆனா எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து டவுட்ஃபுல் தான். மொத்த நாவலுமே இருந்தது இதுல. சரி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். சரி மேபி ஒரு சாம்பிள் மாரி குட்டியா குடுத்துருக்காங்களா? இல்ல பெருசாவே இருக்கா? அப்டின்னு கேட்டா, டீட்டெயில்டா இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கீழ வந்து அந்த இதெல்லாம் வேற போட்டிருந்தாங்க. இண்டெக்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. அத கிளிக் பண்ணாலும் வந்து நமக்கு உள்ள போற மாரி இருந்தது. ஆக்சுவலி லாசரஸோட புத்தகங்கள்லாம் வந்து இன்னொன்னு நான் இந்த கலெக்ஷன்லாம் பார்த்த வரைக்குமே விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியா நான் பார்த்துருக்கேன். சிறுகதை தொகுப்புகளாகட்டும், அது வந்து வே பியாண்ட் அஃபோர்டபிள் அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் அது அந்த வொர்க்ஸுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு வேல்யூ உண்டு. அதனால தான் அந்த விலை வச்சு விக்கிறாங்க. அதுவும் ஒரு உண்ம. ஆனாலும் வந்து நமக்கு எவ்வளோ பெரிய புக்க வந்து நம்ம அவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டு, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது வந்து நமக்கு புடிக்கல, நமக்கு வந்து செட் ஆகல அப்டின்னா, அது ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு வேள இந்த ரைட்டிங் ஸ்டைல் பிடிச்சிச்சுன்னா, அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு மாரி மிக்ஸட் ஃபீலிங் தான். கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாரி இருந்தது. எனக்கு கொஞ்சம் அந்த கோர்வை கிடைக்கவும் கஷ்டமா இருந்தது. ஸோ அதனால இஃப் ஐ வுட் ரெக்கமெண்ட் அப்டின்னா, கொஞ்சம் நான் ஒரு இன்டர்மீடியேட்டா தான் நான் படிப்பேன் அப்டின்னீங்கன்னா, ஐ சஜெஸ்ட் யூ டூ நாட் ரீட் ஹிம். ஏன்னா கொஞ்சம் நல்லா வருது அப்டின்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து இங்கிலீஷுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ்லயே நெறைய நெறைய இது இருந்தது. இங்கிலீஷ்ல வந்து ஜேன் ஆஸ்டன் அவர்களுடைய புத்தகங்கள் எல்லாமே இருந்தது. அண்ட் தாஸ்தோயெவ்ஸ்கி அவர்களுடைய கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட் அப்படிங்கிற ஒரு அமேசிங்கான புத்தகம். ஆக்சுவலி கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட்டும் நம்ம வந்து டெஃபினட்டாவே ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு புத்தகம். ஸோ கிரைம் அண்ட் நீங்க தாஸ்தோயெவ்ஸ்கியோட எல்லா புத்தகங்களுமே படிச்சு பார்க்கலாம். அவருடைய வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற புத்தகம் வந்து பயங்கர பாப்புலருங்க. அது வெண்ணிற இரவுகள் அல்லது இங்கிலீஷ்ல வந்து ஒயிட் நைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு இப்படி சொன்னா புரியுமா புரியாதாங்கிறத விட, நமக்கு தமிழ்ல வந்து ஷாம் சாரும், குட்டி ரேவதி மேமும் நடிச்சிருப்பாங்க. அதோடைய பட அடாப்டேஷன் இயற்கை அப்படிங்கிற படம். படத்துல வந்து அதாவது இந்த படத்துலயும் சரி, இந்த கதையிலயும் சரி 2 பேருமே 2 ஹீரோஸுமே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஒரு மெயின் ஹீரோ வந்து கிளைமாக்ஸ்ல தான் வர்றாரு. வர்றத பார்த்து "ஐய்யய்யோ! இவன் ஏன்டா இங்க வந்தான்?" அப்படின்னு சொல்ற மாரி இருந்ததுன்னா, அதுதான் வந்து ஒயிட் நைட்ஸ். ஒயிட் நைட்ஸ்ல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து, அந்த ஹீரோவுக்கு பேரே இருக்காது. ஹீரோயினுக்கு மட்டும் தான் பேர் இருக்கும். அந்த புள்ள பேர் வந்து நாஸ்தங்கா.
ஸோ ஹீரோயினுக்கு மட்டும் தான் பேர் இருக்கும். அதனால அந்த பொண்ணோட பேர் வந்து அந்த ஒரு பக்கத்துல நம்ம எண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே, ஒரு ஒரு 10 தடவ, 15 தடவ நஸ்தங்கா, நஸ்தங்கான்னு வந்திருக்கும். ஆனா ஹீரோடைய பேர் வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அண்ட் இதோடைய ஃபாண்ட், லெஜிபிலிட்டி எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது. நான் ஒரு சாம்பிளுக்காக வந்து உங்களுக்கு ஒரு புக் தொறந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொறந்து காட்டுனேன். திஸ் ஆப் வாஸ் வெரி அமேசிங் ஆல்சோ. அடுத்ததா நான் சொல்லப் போற ஆப் வந்து மகாபாரத கதைகளுடைய ஆப்புங்க. இது வந்து மகாபாரதத்த பார்ட் பார்ட்டாவே இதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு பாகமும் ஒரு ஒரு கதை. ஆக்சுவலி இது ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? ஒரு மீனவ பொண்ணுகிட்ட இருந்து அந்த கதை ஆரம்பிக்கும். கடைசில வந்து ஒரு பெரிய போர்ல போய் முடியும். இன்னும் சில வெர்ஷன்ஸ்ல வந்து அந்த போரையும் தாண்டி அவங்கலாம் கடைசில இறந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிற மாரி அந்த வெர்ஷன் வரைக்கும் கூட இதுல மகாபாரதத்த பொறுத்தவரைக்கும் கதைகள் இருக்கு. மகாபாரதமும் வந்து ஏகப்பட்ட கிளை கதைகள், நெறைய கிளை கதைகள் இருக்கு. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லணும்னா, நம்ம இவருக்கு வந்து தர்மர் அவர்களுக்கு வந்து சூதாட்டம்னா ரொம்ப பிடிக்கும். பட் அவர் அதுல கொஞ்சம் வீக் அப்படிங்கிற மாதிரியே தான் காட்டியிருப்பாங்க. அவங்கலாம் ஒரு மாளிகை கட்டி குடி போவாங்க இல்லைங்களா? இந்திரபிரஸ்தத்துல. அப்ப வந்து ஒருத்தரோட வந்து தர்மர் சூதாடி அவர்ட்ட வந்து நெறைய ஜெயிச்சு ஒரு பையன் வந்து ஒரு ஜென் வந்து போய்க்கிட்டு இருப்பாரு. அந்த போயிட்டு இருக்க வழியில வந்து சகுனி அவர்களையும், துரியோதனனையும் பார்ப்பாரு. இவன் என்னடா இம்புட்டு பொருளோட போறான் அப்படின்றப்ப, நான் ஒருத்தர்ட்ட வந்து சூதாடி நான் வந்து ஜெயிச்சேன். சரி என் கூட சூதாடு அப்படிம்பாரு. சகுனி கூட அவரால சூதாட முடியாது. சகுனி சொன்னா பகட கேக்குமே. சூதாட முடியாது. சரி நீ யார்ட்ட சூதாடி தோத்த அப்படிங்கிறப்ப, நான் தர்மர்ட்ட தான் சூதாடி தோத்தேன் அப்படின்னோனே, அப்பதான் இவங்க அந்த பிளானே போடுவாங்க. சரி இவைங்களுக்கு வந்து வீக் பாயிண்ட் அப்படிங்கிறது அதுதான். அப்ப இவைங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா அங்க கூப்பிட்டு வச்சு இவைங்கள வந்து ஒரு மாரி அசிங்கப்படுத்தி அனுப்புறது தான் பிளான் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ, அது வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதை. இது வந்து எத்தன பேருக்கு இந்த கதை தெரியும்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து நான் எதுலயோ படிச்சேன். அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி இன்ட்ரஸ்டிங். எனக்கு அந்த பாயிண்ட்ல தான் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரிஞ்சுச்சு. அவங்களுடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஆனா அது சரியா வராது. நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல, நமக்கு எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஆனா, அத பண்ண மட்டும் எனக்கு வரவே வராதுன்ட்டு. ஸோ, அதே மாதிரி தான். பண்ணணும்னு அவருக்கு ஆசை உண்டு. அவரு இன்ஃபாக்ட் அவர் அடுத்த வருஷம் அவர் அந்த அஞ்ஞாதவாசம்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? வனவாசத்துக்கு போயிட்டு 1 வருஷம் வந்து யாருக்குமே தெரியாம இருக்கிறப்ப, அப்ப கூட அவர் ஒரு ராஜாவுக்கு தான் ஒரு மாரி ஆலோசகரா இருப்பாரு. அந்த டயத்துலயும் அவர் வந்து நெறைய விஷயங்கள் இந்த மாதிரி சூதாடுறது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால, அந்த டயத்துலயும் அவர் உட்கார்ந்து இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணதா சொல்லுவாங்க. ஆனா, அதெல்லாம் தப்பாலாம் போய் முடிஞ்சிருக்காது. அது வந்து சும்மா இந்த ராஜா கூட இவ்வளவு நாலேட்ஜ் இருக்கு இவனுக்கெல்லாம் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆங்கிள்ல தான் காட்டியிருப்பாங்க. பட் அந்த மெயினா அவ்வளோ பெரிய பிரச்சனைக்குமே வந்து விதை நான் போட்டதுங்கிற மாரி விதை வந்து இவர் தான் போட்டிருப்பாப்ல. அடுத்த ஆப் வந்து விக்ரமாதித்தன் கதைகள் அப்படிங்கிற ஆப்புங்க. விக்ரமாதித்தன் கதைகளும் வந்து டெஃபினட்டா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்ரமாதித்தன் கதைகள்ல வந்து ஏகப்பட்ட கதைகள் உண்டு. இன்ஃபாக்ட் அது வந்து பல வெர்ஷன்ஸ்லலாம் வேற சொல்லுவாங்க அத. ஆ ஒரு வெர்ஷன்ல வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பதுமைகள்லாம் வந்து அவர் ஏறி மேல போய் உட்கார போறப்ப வந்து, அந்த ஒரு ஒரு பதுமையும் வந்து தடுத்து நிறுத்தி ஒரு ராஜா கிட்ட, நீ என்ன இந்த சிம்மாசனத்துல உட்கார பாரு. எங்க ராஜாவ பத்தி உனக்கு தெரியுமா? எங்க ராஜா உட்கார வேண்டிய சிம்மாசனம் இது அப்படின்னு நிறுத்தி சொல்றதா சொல்லுவாங்க. இன்னொரு வெர்ஷன்ல அது வந்து கம்ப்ளீட்டாவே வந்து ஒரு புனைவு தான். அப்படியெல்லாம் வந்து இங்க எதுவுமே கிடையாது. அதாவது அவரு வந்து ஒரு ராஜா அப்படி வாழ்ந்து இறந்திருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மைய தவிர்த்துட்டு, இந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் இன்னொரு விக்ரமாதித்தன் அவர்கள் மேல வைக்கப்பட்ட ஒரு அக்யூசேஷன் வந்து அவருக்கு வந்து ஏகப்பட்ட மனைவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படத்துல வந்து அவ்ளோ ராணிகள் இருப்பாங்க அவருக்கு. அது அதோட சேர்த்து அவர் வந்து நாடாரும் மதம், காடாரும் மதம் அப்படிங்கிற மாரி தான் அவர் ஆட்சி பண்ணுவாரு. 6 மாசம் நாட்டுல இருப்பாரு. 6 மாசம் வந்து காட்டுக்கு போயிருவாரு. அவருக்கு வந்து எல்லா சக்திகளுமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகமெல்லாம் வேற நடத்துனதா சொல்லுவாரு. இதுல வந்து எத்தனையோ பேரோட தலைய கொண்டாந்து அதுல போட்டு காளி தேவியோட அருள் அவர் வாங்குனவரு அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. காளி தேவி வந்து அவர் என்ன கேட்டாலும் அவருக்கு வந்து குடுப்பாங்க. அவர் வந்து அவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பட் இவருக்கு அந்த நெறைய மனைவிகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால, அத வச்சு வந்து ஏகப்பட்ட கதைகள் சொல்லுவாங்க. ஒரு ஒரு ராணியையும் அவர் வந்து எப்படி மீட் பண்ணாரு. ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்கு போறப்போ ஒரு ஒருத்தவங்கள மீட் பண்ணியிருப்பாரு. இவரே வந்து ஏச்ச ஒரு பொண்ண பத்தியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய சேனல்ல வந்து 18+ தமிழ் ஸ்டோரீஸ் அப்படின்னு நான் ஒரு வீடியோ பத்தி பேசியிருப்பேன் அது. கீரானா சார் அவர்கள் எழுதினது "வயது வந்தோருக்கு மட்டும்" அப்படின்ற ஒரு புத்தகம். அதுல வந்து இந்த விக்ரமாதித்த ராஜாவையே வந்து ஏச்சுட்டு போன ஒரு பொண்ண பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து ஒரு ஆணும், பெண்ணும் வந்து எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்ற மாதிரியான ஒரு கதை. அது வந்து கதைய நான் சொன்னா இப்போ இது ட்ராக் வந்து டைவர்ட் ஆயிடும். தேவைப்பட்டா அதுல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு கம்ப்ளீட்லி 18+ கதை அப்படிங்கிறதுனால 18+ தமிழ் ஸ்டோரீஸ் அது இன்ஃபாக்ட் இன்னும் தெளிவா சொல்லப்போனா, அது தமிழ் நாட்டுப்புற பாலியல் கதைகள் அப்படின்னு அத சொல்லுவாங்க. அதிலே வந்து இவரோட ராணி இருக்காங்க. ராணி வந்து எப்படி இருக்காங்க? இவரு ராணி கூட எப்படி இருக்காங்க? அதெல்லாம் வேற சொல்லியிருப்பாங்க. பட் விக்ரமாதித்தன் கதைகள்ல வந்து இந்த புதிர்கள்லாம் நல்லாருக்கும். ஒரு ஒரு கேள்வியா வந்து வேதாளம் கேட்டுக்கிட்டே வரும். இவர் வந்து ஒரு ஒரு இதுக்கும் பதில் சொல்லிட்டே இருப்பாரு. பதில வந்து நீ தப்பா சொன்னனா உன் தலை வெடிச்சிரும். சரியா சொன்னனா திருப்பி முருங்க மரத்துக்கு போயிருவேன். நீ தூக்கிட்டு வா அப்படிங்கிறது தான் கதை. என்னடா பெரிய பித்தலாட்டமா இருக்கு அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். பட் அதுதான் கதையே. மெயின் இதே அப்படிதான் போகும். அவரும் வந்து கடைசில வந்து கூட்டிட்டுலாம் வந்துருவாரு அந்த வேதாளத்த அவர் கூடவே. எல்லா கேள்விகளுக்கும் பதிலெல்லாம் சொல்லி. அதுல ஒரு கேள்விக்கு பதில் வேற இருக்காது ஆக்சுவலி.
ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்ன குழந்தைங்களுக்கான புக்கு. ஆனா, அதுல அடல்ட் கன்டென்ட் நெறைய இருக்கு. சின்ன குழந்தைங்க புக்கு சின்ன குழந்தைங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா, அது வந்து விக்ரமாதித்தன் கதைகள் மட்டும் தான். அடுத்ததா நான் சொல்லப் போற ஆப் பேர் வந்து ராமாயணம் அப்படிங்கிற ஆப்புங்க. இப்போ வந்து அதுதான் படமா எடுக்குறாங்கல்ல 900 crore ப்ராஜெக்ட்ல நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல நான் சொன்னேன்ல, இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு ஆப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் காண்டங்கள் வரிசையா எழுதி வச்சிருக்காங்க. ஆனா, ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச கதையவா நீங்க 900 கோடி போட்டு எடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அது ஏன் இங்க விடவே மாட்றாங்கன்னு தெரியலங்க. பிடிச்சு அதையே திருப்பி, 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 திருப்பி அது எத்தன தடவ எடுப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது எத்தனையாவது தடவன்னு தெரியல. இது வேற பாகங்களா வேற பிரிச்சிருக்காய்ங்களாம். இதுல காஸ்டிங்க்கு வேற வச்சு ஒரு பக்கம் அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காய்ங்க. காஸ்டிங் சரியில்லன்ட்டு. ஆனா நமக்கு தான் கதையே தெரியுமே. அது திருப்பி அது எடுக்கணுமா? அப்படிங்கிறது தான் அது வந்து மேபி அது ஒரு கிராண்ட் ஸ்கேல்ல பார்க்கறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம். அது வந்து மெனி பீப்பிள்ஸ் லைஃபோடயே அதில தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நம்ம வந்து எதையும் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஆனா தெரிஞ்ச கதையில இவங்க என்ன ட்விஸ்ட் குடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் ஹைலைட். ஏன்னா ரீசென்ட்டா தானே ஹனுமாரோட கதைய கொண்டுட்டு வந்தாங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ராமரோட கதைய எடுத்தாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு ஃபேக்ட் மட்டும் கொஞ்சம் ரெப்பிட்டிட்டிவா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு அத ஏன் வந்து இன்னும் மில்கிங் த கவ் ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அத ஏன் போட்டு அடிச்சு துவைச்சு உள்ள எதுவுமே இல்லாத அளவுக்கு எடுக்கிறது வந்து நம்ம ஆளுங்க வந்து அதுல வந்து பயங்கரமான எக்ஸ்பர்ட். ஸோ அதனால தான் திருப்பி திருப்பி அந்த மாரி கதைகளையே ஒரு லூப்லயே போய்க்கிட்டு இருக்கு. ராமாயணம், ராமாயணத்த முடிச்சோனே மகாபாரதம், மகாபாரதத்த முடிச்சோனே அடுத்தது அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருக்காங்க. பட் நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ராமாயணத்த வந்து மேபி நீங்க வந்து படம் ரிலீஸ் ஆகுறப்ப நீங்க வந்து பிக் ஸ்கிரீன்ஸ்ல போய் பார்ப்பீங்களா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வாட் டூ யூ லைக் த மோஸ்ட் அபௌட் ராமாயணம்? ஒரு விஷயம் சொல்லுவாங்கங்க. ராமாயணம், மகாபாரதம் 2மே வீட்ல வச்சு படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் நான் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். ஒரு ஒண்ணு வந்து பங்காளி சண்டை. இன்னொன்னு வந்து போர் வியூகங்கள், போர் அப்படியே 2மே வந்து சண்டை சண்டையா இருக்கிறதுனால வீட்ல வச்சு படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் சொல்லுவாங்க. இன்னொரு சாரார் வந்து இந்த புத்தகத்த பூஜை ரூம்லயே வச்சு டெய்லி ஒரு பக்கம் படிக்கிறவங்களும் இருக்காங்க. அது அட் த எண்ட் இட்ஸ் தேர் சாய்ஸ். பட் நீங்க அத கேள்விப்பட்டுருக்கீங்களா? அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் இதுதான் வந்து நான் இந்த வீடியோல சொன்ன 6 ஆப்ஸ். புக்ஸ ஃப்ரீயா படிக்கிறதுக்கான ஆப்ஸ். அண்ட் இதுல வந்து நீங்க ஏதாச்சும் ஆப் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்ல நான் ஏதாச்சும் ஆப் விட்டுருக்கேனா? அதெல்லாம் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. வாட் டு யூ திங்க் அபௌட் திஸ் வீடியோ? லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ அவர் சேனல். தேங்க் யூ.